சமீபத்தில் வெளியான மத்திய அரசோட சிஏஜி அறிக்கை 2022-23 நிதியாண்டுல 36,715 கோடி வருவாய் பற்றாக்குறையோட தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2ஆம் இடத்துல இருக்கிறதா சொல்லி இருந்தது. அதுவே 2024-2025 ஆண்டுக்கு பார்த்தா 52,000 கோடியோட முதல் இடத்துல இருக்கும்னு சொல்றாங்க பொருளாதார வல்லுநர்கள். வட மாநிலங்கள் முன்னாடி தமிழ்நாட்டை தலகுனிய வச்சுட்டு தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டோம்னு பிரச்சாரம் நடத்திட்டு இருக்கிற ஸ்டாலின் அரசு உலக நாடுகள் முன்னாடி தமிழ்நாட்டை தலகுனிய வைக்க தயாராகி இருக்கு. ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கடன் கேட்கிறாருன்னா குறைஞ்சது அவருக்கு மாத வருமானம் ஒரு 10,000 ரூபாயாவது இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் 37,84 லட்சம் ரூபாய் மட்டுமே மொத்த சொத்தா வச்சிருக்கிற டான்ஃபெட் எனப்படும் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் மத்திய அரசின் அங்கமான தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்திடம் 10,000 கோடி கடன் பெற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. அதுவும் அந்த நிறுவனத்திற்கு கடன் வாங்குவதற்கு அதன் சட்டத்தில் இடமில்லையாம். இது தமிழ்நாடு அரசோட நிதி ஒழுங்குமுறையையே கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கு. எதுக்கு இந்த கடனு கேட்குறீங்களா? கடனை வாங்கி பருப்பு அரிசின்னு பொது விநியோகத்துறை மூலமாக விநியோகம் செய்ய போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் 94 கோடியே 70 லட்சம் ரூபாய் மட்டுமே கடன் வாங்க தகுதி இருக்கிற டான்ஃபெட் 10,000 கோடி கடன் கேட்க முடியாதுன்னு அந்த துறை அதிகாரிகள் மறுத்தும் ஸ்டாலின் அரசு கடன் வாங்க நிர்பந்தித்ததாகவும் சொல்லப்படுது. RBI புள்ளி விவரங்கள் படி தமிழ்நாட்டின் மொத்த சந்தை கடன் 2023-24 1,13,000 கோடியாகவும் 2024-25 1,55,584 கோடியாகவும் உயர்ந்திருக்கு. ஏற்கனவே வாங்கின கடனெல்லாம் எங்கே போனதுன்னு தெரியாத நிலையில் கடன் மேலே கடன் வாங்குற இந்த அரசால நிதி நிர்வாகம் முழுவதும் முடங்கி இலங்கை மற்றும் பாகிஸ்தானில் அரசு திவாலானது மாதிரி ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள். கடனை குறைப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு வரலாறு காணாத அளவிற்கு கடன் வாங்கியதோட கடன் வாங்க போதிய தகுதி இல்லாத தன் நிறுவனத்தை கடன் வாங்க அனுமதிக்கிறது சட்டவிரோத மற்றும் நிதி ஒழுங்கின்மையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுது. ரோல் மாடல்னு பெருமை பேசுகிற ஸ்டாலின் கடனுக்கு மேலே கடன் வாங்கி கொள்ளையடிக்கிற மாடலைத்தான் இளம் தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறாரான்னு கேட்குறாங்க மக்கள். அதிமுக ஆட்சியில் வெளிநாடுகளோட போட்டி போட்ட தமிழ்நாட்டை நிதி நிர்வாகத்தில் இப்போ உத்தரப்பிரதேசம் கிட்ட தோத்து போக வச்ச இந்த அரசு இனியும் தொடர்ந்தா தமிழ்நாடு இன்னொரு இலங்கையா கூட மாறலாம். உலக நாடுகள் முன்னாடி மீண்டும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கணும்னா அதை ஏற்கனவே சாத்தியப்படுத்தின இலை ஆட்சி அமைகிறது ஒன்னே வழி. திமுக அரசிடமிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசகன்.